கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உலக உடல் பருமன் தினத்தினை முன்னிட்டு உதகையில் பிஎஸ் மருத்துவமனை சார்பில் வாக்கத்தான் விழிப்புணர்வு. உடல் பருமன் தினத்தை முன்னிட்டு உதகையில் பிஎஸ் மருத்துவமனை, நீலகிரி மேற்கு ரோட்டரி, ஜேஎஸ்எஸ் மருந்தாக்கியல் கல்லூரி சார்பில் வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உதகை பிஎஸ் மருத்துவமனையில் தொடங்கிய வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணியை பிஎஸ் மருத்துவமனையின் இயக்குநர் மருத்துவர் பாலசுப்ரமணியம், நீலகிரி மேற்கு ரோட்டரி நிர்வாகியும் செஞ்சிலுவை சங்க தலைவருமான கோபால், ஜேஎஸ்எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் கே.பி. அருண், இருதய வல்லுநர் முகமது இப்ராஹிம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன்னதாக பேசிய பிஎஸ் மருத்துவமனையின் இயக்குநர் மருத்துவர் பாலசுப்ரமணியம், நிஜ உலக சூழ்நிலையில் பயன்பாட்டு தீர்வுகளை ஊக்குவிப்பதன் மூலம் வளர்ந்து வரும் உலகளாவிய உடல் பருமன் நெருக்கடியை எதிர்கொள்வதற்கும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் 2020 முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 4ஆம் தேதி உலக உடல் பருமன் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு சர்வதேச மற்றும் உள்ளூர் அமைப்புகளை சேர்ந்த மக்கள் ஒன்றுபட்டு வளர்ந்து வரும் உடல் பருமன் நெருக்கடி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். மேலும் உடல் பருமனை சுற்றியுள்ள தவறான கருத்துக்களை சரி செய்யவும், ஆபத்து காரணிகளை ஒப்புக்கொள்ளவும், நிஜ உலக தீர்வுகளை செயல்படுத்தவும் கூட்டு நடவடிக்கை எடுக்கிறார்கள். உடல் பருமன் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது ஆபத்தான பிரச்சனையை ஒரு வழக்கமான வழக்கத்திற்கு கொண்டு வருகிறது. இந்த சோகமான சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். ஏனெனில் இந்த போக்கின்படி 2025ஆம் ஆண்டிற்குள் உலக அளவில் 270 கோடி பெரியவர்கள் அதிக எடை அல்லது பருமனாக இருப்பார்கள். அதனை தடுக்கவே இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெறுகிறது என்று கூறினார். இதில் பிஎஸ் மருத்துவமனை மக்கள் தொடர்பு அலுவலர் ஸ்டீபன், ஜேஎஸ்எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் முருகப்பன், பிஎஸ் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், இதில் ஜேஎஸ்எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வாக்கத்தான் உதகையின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பிஎஸ் மருத்துவமனையில் முடிவடைந்தது. அங்கு விழிப்புணர்வு கையெழுத்து நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.